நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஊழியக்காரர்களாக இருக்கலாம், யாரா வேண்டுமானாலும் இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், ரட்சிக்கப்படாதவர்களாக இருக்கலாம், இந்த உலகத்தினுடைய எவ்வளவு பெரிய பிரதமராக இருக்கலாம், முதலமைச்சராக இருக்கலாம், எவ்வளவு பெரிய அதிகாரிகளாக இருக்கலாம். இந்த உலகத்துல ஒரு மனிதன் மரிக்கும் பொழுது இந்த மகா அலெக்சாண்டருடைய அடக்கம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது சொன்னால், ஒரு பிடி மண்ணை கூட, நாம் விரும்பி வாங்குற காலணியை கூட, செருப்பை கூட நம்மளால் கொண்டு போக முடியாது. நாம் இந்த உலகத்துக்கு விடை சொல்லும் பொழுது 2 கையை விரித்தபடியே என்ன செய்கிறோம்? போகிறோம். அதுதான் வேதம் சொல்லுகிறது. யோபு என்ன சொல்லுகிறாரு? நிர்வாணியா என்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து வந்தது போலவே நிர்வாணியாக நான் செல்லுகிறேன், புறப்படுகிறேன். அதுதான் உலக வாழ்க்கை. மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம் என்று கேட்கிறது. இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் ஆதாயப்படுத்தினாலும் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த ஆத்மா ரட்சிப்படையாமல் இந்த உலகத்துக்கு விடை சொன்னால் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்ததுக்கு அர்த்தமே இல்லை. பிறக்க காலமும் ஒன்று உண்டு, மீண்டும் பிறக்க காலமும் ஒன்று உண்டு. அந்த காலத்தை அறிந்தவர் யார்? அதை அறிந்தவர் கர்த்தர் ஒருவருண்டு. இதை கேட்கும் வாலிபனே, உன்னை படைத்தவரை நினைத்து விடு. உலகம் மாயை, எல்லாம் மாயை, என் இயேசுதான் மெய்யே மெய்யே. உலகம் மாயை, எல்லாம் மாயை, என் இயேசுதான்